அனைவருக்கும் வணக்கம். ஏஎம்டி நியூட்ரல் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு வெற்றியின் சூட்சமம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன், வெற்றியின் சூட்சமம். இந்த வெற்றியோட இந்த சூட்சமம்னாக்கா கண்ணுக்கு தெரியாது, என்னன்னு புரியாது, காரண காரியங்கள் இருக்காது. இதனால தான் இப்படி, அதனால தான் அப்படி இப்படின்லாம் ஒரு தெரியாது, ஒரு லாஜிக் இருக்காது. அந்த தான் சூட்சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சூட்சமம்ப்பா, ஏன்னா புரியாது. அது ஒரு மாதிரி ஒரு உணர்வு, அந்த ஒரு அனுபோதம், அந்த ஒரு அனுபவத்துக்கு போகிறப்ப தான் அதை பற்றி புரியும். அதனால தான் இந்த தலைப்பில் வெற்றியின் சூட்சமம் என்ன, வெற்றி அடைகிறதுக்கு என்ன சூட்சமம். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த ஏஎம்டி பாசிட்டிவ் அன்புள்ளங்களுக்கு வெற்றியின் உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நம்ம சிஎம்மை பற்றி உதாரணமாக காட்டி அவருடைய இது உங்களுக்கும் அதோட கண்டென்ட் எல்லாம் புரியும். ஏன்னா சோஷியல் மீடியாஸில் வந்ததை வச்சு வெற்றியின் உதாரணத்தை பார்த்தோம். ஏன்னா அதுலேருந்து கற்றுக்கலாம், எங்கிருந்தும் ஞானம் கிடைக்கும், எல்லாவற்றிலிருந்தும். நம்ம அதை வாங்கிக்கிற மனநிலையில் இருக்கிறோமாங்கிறது தான் முக்கியம். இங்கே ஏஎம்டி நியூட்ரலில் அந்த ஞானத்திற்கான இதுதான் இந்த வெற்றியின் சூட்சமம். அதே சிஎம் இப்போ இருக்கிற ஜோசப் விஜய் அவரையே உதாரணத்துக்கு எடுத்துகிட்டு அந்த சூட்சமத்தை உங்களுக்கு புரிகிற மாதிரி பண்ணாக்க நீங்கள் உணர முடியும். அதற்காகத்தான் இப்போ நான் எல்லாவற்றிற்கும் அந்த அஸ்ட்ரோமைண்ட் தெரபி சேனல்லையும் சொல்லுவேன், ஜோதிட பலன்கள் சொல்கிறப்பையும் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு தியானம், மெடிடேஷன் அப்படிம்பேன். அங்கே தீர்வு வரும். மனம் ஒருமுகப்படுறப்ப, ஒன்றில் குவிக்கும் பொழுது அங்கே பற்றிக்கும். அது சின்ன பிள்ளைகளெல்லாம் லென்ஸில் நீங்கள் விளாண்டு பார்த்துருக்கலாம். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே லென்ஸ் அப்படியே சூரிய ஒளியில் அப்படி காட்டுறப்ப, சாதாரண சின்ன லென்ஸே அப்படி பார்த்தீங்கன்னா நெருப்பு பற்றிக்கும். அதை மாதிரி நம்ம ஒரு விஷயத்தில் ரொம்ப குவிக்கும் பொழுது அதை தான் சொல்லுவாங்க நாம ஜபம். சிம்பிளாக நானும் இந்த அஸ்ட்ரோமைண்ட் தெரபி சேனலில் இந்த ஜப தியானம்னு கொடுத்துருப்பேன். இது நமது முன்னோர்கள் கொடுத்தது தான். ஒன்றில் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு, அதனால தான் இந்துக்கள் இதில் பல கடவுள்கள் வச்சுருப்பாங்க, அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி. அக்கா மற்ற மதங்களை இதாக சொல்கிறேன்னு இல்லை, எல்லாவற்றிலையும் ஒவ்வொரு இது இருக்கும், ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அந்த ஒரு உணர்வோடு பார்க்குறப்ப அது தெரியும். சில பேர் இந்த உருவ வழிபாடு வேண்டாம், ஒரு லிமிட் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. பட் மனம் ஒருமுகப்பட எடுத்த உடனே நம்ம டிகிரி போயிட முடியுமா? இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் எல்கேஜி தானேங்க வர முடியும், 11th 12th அப்புறம் தான் டிகிரி வர முடியும். 10th வரைக்கும் வரணும்ல, அப்புறம் தானே 11th 12th டிகிரி. தடான டிகிரி போக முடியாதுல்ல. அது எல்கேஜி யூகேஜி போல் ஒன்றில் மனம் குவிக்கும் பொழுது அந்த மனதிற்கு அப்படி ஒரு வலிமை வரும். வெற்றியின் சூட்சமும் அந்த மன வலிமை தான். அது நம்மளாக கல்டிவேட் பண்ணால் இட்ஸ் வெரி லிமிட்டட். நம்மளாக யோசித்து அப்படி எப்படி பண்ணுறப்பெல்லாம் வெரி லிமிட்டடாக வரும். பட் ஆரம்பத்தில் அப்படி தான் பண்ணணும். நான் கூட இந்த அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கு மெடிடேஷன் ஒர்க் அவுட் ஆகுது ஆகலைங்கிறது நம்ம கையில் இல்லை. ஏன்னா அவன் அருளால் அவன் தாள் பணிந்தும்பாங்க. ஸோ அதனால் நம்ம கையில் இல்லை. நம்ம கையில் என்ன இருக்குது? நான் சொல்லுவேன்ல, ஒரே இடம் ஒரே நேரம் உட்கார சொல்லுவேன். இந்த ஜெபத்தியான செய்முறைன்னு ஒரு வீடியோ இருக்கும், ஜெபத்தியான அறிவுறுத்தல்கள் பாகம் 1 பாகம் 2ன்னு ஒரு 3 வீடியோ இருக்கும் அஸ்ட்ரோமைண்ட் தெரபி சேனலில். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா புரியும். ஒரே இடம் ஒரே நேரத்தில் நம்ம உட்காந்துடணும். என்ன ஒரு ஃபியூ மினிட்ஸ், 1 or 2 minutes இல்லாட்டி 5 less than 10 minutesக்குள்ளே வித்தியாசம் இருக்கிற மாதிரி உட்காந்துட்டிங்கனாலே அந்த பவர் வந்துடும். ஒரே நேரம் ஒரே இடத்துல உட்காரணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டாலே இந்த பிரபஞ்சம் நம்மள்கிட்ட வந்துடும். இந்த பஞ்சபூதங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் ஒரே இடம் ஒரே நேரத்தில் உட்காரப்போ பஞ்சபூதங்களும் அவங்களுக்கு வெயிட் பண்ணும்ப. ஒரு வாரம் அந்த இடத்துல உட்காந்துட்டிங்கன்னா, அதெல்லாம் தொடர்ச்சியாக 48 நாள் பண்ணுவேன்ப. சரி, அதுக்கு என்ன சார் விஜய் படத்தை போட்டிருக்கீங்க, அதுலேயும் சாமியார் படம் மாதிரி போட்டிருக்கீங்க, விஜயை சாமியார் ஆக்கிட்டீங்க, அவர் நடிகர், ஜாலியான ஆள், அவரை போய் சாமியார் ரேஞ்சுக்கு இதெல்லாம் ஓவரு அப்படின்னு உங்களுக்கு தோணும்.
ஸோ அதை ஒரு லிங்க் பண்ணி சொல்கிறதுக்காக தான். வெளியில் கருப்பு கோட்டு ஒயிட் ஷர்ட் போட்டதால் அவர் சாதாரண ஆள் அதுன்னு அப்போ இவர் விஜய் ரசிகர் போல இருக்குது அப்படி விஜய் இது அதெல்லாம் கிடையாது. எல்லாவற்றிலும் ஞானம் இருக்கு. நான் ரஜினி ரசிகன்னு அந்த ஏஎம்டி பாசிட்டிவ்லேயே சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது. இவருக்கும் இவர் படம் அந்தளவுக்கு ஓகே, சம்திங் ஏதோ ஒரு ஃபயர் இருக்கும். அது என்ன ஏதுன்னு காரணம் தெரியாது. விஜய் படம் அவ்வளோதான், ரொம்ப பிரம்மாண்டம் இது இல்லை. அவர் சம்திங் வித்தியாசமாக பண்ணுவார். அது அந்த ஃபயர் ஓவராக இருக்கும். விஜயே சொல்லியிருப்பார், நான் ரஜினியை டூப்ளிகேட் பண்ணுவேன் பல இடத்துல, அப்படி ஃபீல் பண்ணுவேன்லாம் அவரே சொல்லியிருக்கார். இப்போ விஜயை பற்றி ஏன் சார் பேசுகிறீங்க? நீங்கள் என்னமோ தாடி ஈடியை வச்சுட்டு என்னமோ இது பண்ணிட்டு, அதுலேயும் ஏஎம்டி நியூட்ரல் ஒரு ஆன்மீக ரீதியாக உள்ள சேனலில் போய் விஜயை பற்றி, நடிகனை பற்றி பேசுகிறீங்க. இது ஒரு ஆன்ம பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு தான். எல்லா ஜீவன்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும், கூத்தாடி நடிகன் அப்படின்னு அந்த இதில் இருந்தாலும் மட்டமாக நினைக்கிறது இதெல்லாம் தேவையில்லை. இல்லை இந்த பாகுபாடு பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், வெவ்வேறு இது இந்த ஜாதி மதம் அது இதெல்லாம் இந்த பிரிவினைகள் இருக்குது பாருங்கள். எல்லா இதுலேயும் யோகிகள் ஞானிகள் இருப்பாங்க. குறிப்பாக ரொம்ப தாழ்த்தப்பட்ட இதில் கூட சிறந்த யோகிகள் ஞானிகள் அங்கேருந்து வந்திருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு ஞானம் எப்போ கிடைக்கும்? அடி மேல் அடி உழுறப்ப, கேவலப்படுறப்ப, கரணம் தப்புனால் மரணம் அதோட முடிஞ்சு போயிடுங்கிற ஸ்டேஜில் தான் இந்த ஞானம் வரும். அதனால தான் இந்த தாழ்த்தப்பட்ட, ரொம்ப மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ரொம்ப கீழ்நிலை மக்கள்கள் தான் யோகிகளாக ஞானிகளாக. பெரிய உயர் ஜாதியிலேருந்து ஒரு சில பேர் வந்திருக்கலாம், அதை தாண்டி அதிகம் பேர் அப்படி தான் இருப்பாங்க. சரி, அதுக்கும் இப்போ விஜய்க்கும் என்ன சார்? விஜய்க்கு ஏன் நீங்கள் போய் இல்லை சாமியார் வேஷத்தை போட்டிருக்கீங்க? ஏன்னா நிறைய வியூஸ் போகணுன்னு போடுறீங்களா? இல்லை, அவர்கிட்ட உள்ள அந்த லிங்கை சொல்கிறேன். இப்போ நான் மெடிடேட் பண்ணணுங்கிறேன். விஜய்கிட்ட எனக்கு பழக்கம் இல்லை, அவர்கிட்ட பேசினதில்லை, பழகினதில்லை, தெரியாது. பட் அவர் மெடிடேட் பண்ணுறாரான்னு தெரியாது. ஆனால் கடவுள் பக்தி இருக்குங்கிறது தெரியுது. ஏன்னா முட்டி போட்டுட்டு அவர் போனது, அந்த மதத்திற்கு அப்பாற்பட்டு கோயில்களுக்கு போகிறது. ஒரு அம்பாள் கோயிலுக்கு போனார் எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு அப்புறம் முருகர் கோயிலுக்கு போகிறாரு. அவர் வேளாங்கண்ணிக்கும் வர்றது அது இதெல்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் அவர் மனதளவில் கோயிலுக்கு போகிறதுங்கிறது ஸ்கூல் லெவல் தான், உள்ளுக்குள்ளே உட்கார்றது தான். ஏன்னா அந்தளவுக்கு அவர் பெரிய ஆளா சார்? அவரை போய் சாமியாரை போட்டு இதெல்லாம் ஓவரு. ஏதோ லக்கில் ஃப்ளூக்கில் இவர் சிஎம் ஆகிட்டார்னு துதிப்பாடுறீங்களா? இல்லை இப்போ சிஎம்கிட்டேருந்து உங்களுக்கு ஏதாவது ஏதாவது காரணம் நடக்கணுமா? ஏதாவது காரியம் நடக்கணுமா? ஏதோ சம்திங் அதுக்காக பண்ணுறீங்களா? இல்லை, உங்களுக்கு அந்த ஆன்ம பாதைக்கு உங்களை கொண்டு வர அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்களாக இருக்கட்டும், ஏஎம்டி பாசிட்டிவ், ஏஎம்டி நியூட்ரல் அன்புள்ளங்களை இந்த ஆன்ம பாதைக்கு கொண்டு வர. இதுலேயே நிறைய ஷார்ட்ஸ் போட சொல்கிறோம். பொதுமக்களாக எல்லோருமே இந்த ஆன்ம சாதனை ஏதாவது ஒன்று செய்யணும், இந்த ஆன்ம பாதைக்கு எல்லோரும் வரணும், அப்போ தான் மிராக்கிள்ஸை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதெல்லாம் ரைட்டியா? இப்போ விஜய் படத்தை ஏன் போட்ட திரும்ப நீ அது சம்மந்தமாக பேசாமல் இருக்க? எஸ், விஜய் மெடிடேட் பண்ணுறாரா என்ன ஏதெல்லாம் எனக்கு தெரியலங்க. ஆனால் அவர் ஒரு சில ஷார்ட்ஸ் வர்றப்ப அவர் உங்களுக்கு பிடிச்சது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவர் அப்படி யோசிச்சுட்டு, ஆனால் மற்றவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கு அதுதான் பிடிக்கும். என்னென்னா, நான் தனியாக உட்காந்து அப்படியே மணிக்கணக்காக 1 hour 2 hour கூட போய்டும், அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன். அப்படியே போயிட்டுருக்கோம், அப்படியே அது எனக்கு சுகமாக இருக்கும், அது எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். த லோன்லினஸ் அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இந்த யோக நிலைக்கு மனம் போகுதுன்னாக்கா அந்த தனிமை தான் பிடிக்கும். யோகிகள், ரிஷிகள், முனிகள், ஞானிகள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா மனிதர்களை பார்க்கவே பயப்படுவாங்க. அதுக்காக தான் காட்டுக்குள்ளே போயிடுறது, இங்கே பண்ணுறது, மனித நடமாட்டமே இல்லாத இடத்துல. ஏன்னா அவங்களுடைய பாதிப்பெல்லாம் வரும், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்க உற்சாகமாக இருந்தாலும் பாதிப்பு, நெகட்டிவாக இருந்தாலும் பாதிப்பு. ஏன்னா இது அப்சர்வ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போய்டும்.
நீங்கள் இப்படி மனசை ஒருமுகப்படுத்துகிறப்ப. அவர் இன்டைரக்டாக அதை சொன்னார். என்னையா ஒரு நடிகன், அதை ஒரு சில நடிகைகள் கூட சொல்கிறாங்க, இவர் பாட்டுக்கு மணிக்கணக்காக உட்காந்துருப்பாருங்க, ஒரு செவுரு இருக்கும், சேரை போட்டு உட்காந்துருப்போம். ஏதோ இந்த ஷார்ட்ஸு இப்போ தான் நம்ம செல்லை அப்படி எடுத்தாலே வந்துட்டுருக்குங்களே, அதுதான். நான் அவரை பற்றிலாம் ஸ்டடிலாம் பண்ணலை, அவரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த ஷார்ட்ஸில் வர்றதை வச்சுட்டு தான் பேசுகிறேன். இது ஞானத்தின் திறவுகோல். இதெல்லாம் இப்படி தான் நடக்கும். தனிப்பட்ட ப்ரொஃபஷன், தனிப்பட்ட ஆள், தனிப்பட்ட அந்த மதம், இது அது இந்த வேறுபடுத்தி பார்க்குறதெல்லாம் பார்க்க வேணாம். நீங்கள் அந்த ஒரு உணர்வோடு பார்த்தா தெரியும். அந்த லோன்லினஸ் பிடிக்குங்கிறார். அப்போ தாங்க மனம் வலிமை பெறும். உள்ளுக்குள்ளே பேசலாம், வெளியில் செயல்படக்கூடாது. புலன்களை வெளிநோக்கி அனுப்புவதை விட உள்நோக்கி அனுப்பிவிடும். மனசை புலன்கள் வழியாக வெளிநோக்கி அனுப்பாமல் மனசை உள்நோக்கி அந்த பயணம், அதுதான் பவரை கொடுக்கும். அதுதான் மற்ற ஆன்மாக்களை கவரும்படி பண்ணும். எனக்கு விஜய் படம்லாம் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப அப்படி டச் பண்ணுற மாதிரி, பெருசாக இது பண்ணுற மாதிரி எனக்கு தெரிலங்க, உண்மையை தான் சொல்லணும். ஆனால் ஏதோ ஒரு ஃபயர் இருக்குது, ஏதோ ஓடுதுப்பா, ஸ்பீடாக ஓடுது, ரஜினி படம் மாதிரி ஸ்பீடாக ஓடுது, பிரேக் இல்லாமல். ஆனால் எல்லா இதுலேயும் பார்க்குறப்ப ஒரு வெறுமை தான் இருக்கும். என்னவோ ஓகே, ஏதோ படம் ஓடுது, ஓகே, அப்படி தான் இருக்கும். என் வயசுக்கு, என் உணர்வுக்கு சொல்கிறேன். அதனால் விஜயை மட்டப்படுத்துகிறேன்னு நினைக்க வேண்டியதில்லை, விஜயை உயர்த்துறேன்னு நினைக்கிறது இல்லை. அது மாதிரி நினைக்க வேண்டாம். இந்த ஃபஸ்ட்டு இது இந்த லோன்லினஸ், அது பிடிக்குங்கிறார். அதுக்கு தான் இந்த காந்தம் வருது அவர்கிட்ட. பல ஆன்மாக்களை கவரக்கூடிய காந்தம். நீங்கள் மனசில் யோசிச்சுட்டு இருக்கலாங்க, மனம் போன போக்கில் நடந்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி ஆகிடுவீங்க. மனம் ஒரு குரங்கு போல தான், நம்மளை பைத்தியமாக்கி விட்டுரும். அப்படியே வர்றதெல்லாம் யோசிக்கிறது, வர்றதற்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு பண்ணக்கூடாது. ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணணுன்னா முதல்ல உள்நோக்கிய பயணம் வச்சுக்கணும். அவர் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறார். அதற்கு காரணம் அந்த லோன்லினஸ். இந்த வெற்றியின் சூட்சமம்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அந்த லோன்லினஸ்ங்கிறது ஃபஸ்ட்டு. அந்த லோன்லினஸ் வர்றப்பயே உண்மையாக வந்தால் உங்களுக்கு அந்த ஒரு உணர்வு, அதில் ஒரு சந்தோஷம், நீங்களாக வருத்தி செஞ்சிக்கக்கூடாது. நான் என்னமோ அங்கே உட்காரப்ப தனியாக இருக்கிறப்ப, யாரும் இல்லாதப்ப எனக்கு ஒரு அமைதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குன்னு அந்த ஒரு உணர்வு இயல்பாக வந்தால் உங்கள்கிட்ட உள்ள கெட்டது, அதற்கு தேவையில்லாத விஷயங்கள் அத்தனும் உதிர்ந்து போகும். உங்கள்கிட்டேருந்து தானாக விலகும். நீங்கள் ஒதுக்க வேண்டாம், நீங்கள் விலக்கி விட வேண்டாம், உதிர்க்க வேண்டாம், அதுவாக உதிர்ந்துடும். சரி, அதுக்கும் அவருக்கு என்ன சார் சம்பந்தம்? அதை போல தான் சங்கீதா, அவங்க மனைவி கோர்ட்டில் கேஸு, அது இது சார், அது த்ரிஷா, அது இதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த இதுக்கும் நான் வருவேன். நான் இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக பார்த்துருங்க. இப்போ சங்கீதா அவங்க சரி, இந்த உணர்வுகளை, ஏன்னா தனிமையில் இருந்தால் யாருக்குங்க பிடிக்கும்? அப்படியே இமேஜின் பண்ணிங்க, அவங்கவுங்க புத்தி, அவங்கவுங்க உணர்வுகள், அவங்கவுங்க அறிவுக்கு ஏற்றபடி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அப்போ தான் ஆன்ம ஞானம் கிடைக்கும். இந்த ஆன்ம பாதைக்கு அப்போ தான் வர முடியும். அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறேன், அவரை இதுன்னு இல்லை, அவர்கிட்ட நல்லதை எடுத்துக்கிறோம். அவர்கிட்டன்னு இல்லை, யார்கிட்ட இருந்தும் எடுத்துக்கணும். அது ஒரு ஐந்தறிவு ஜீவனாக இருந்தாலும் எடுத்துக்கணும். இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக உதிருது. அது அது உண்மையிலே ஆச்சரியம். அது மட்டுமல்ல, எங்கேயாவது ஒரு இக்கு தொக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி அந்த குழந்தைகளும், ஒரு பெரிய அதுலேயே ஒரு ஷார்ட்ஸும் வந்துச்சு. இவர் சிஎம் ஆகிறாரு, தமிழ்நாட்டோட சிஎம். அப்படியே நியூஸு எல்லா சேனல்லலாம் என்னமோ படம் ஓடுற மாதிரி ஓடுது. இது மாதிரிலாம் ஒரு பதவியேற்பு நிகழ்ச்சி அது இதெல்லாம் நடந்ததில்லை. இப்படி ஒரு ட்ரெண்டிங்கும் உலகம் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி அப்படி மாஸ் மீடியாஸில் அப்படி இதாகுது. இருந்தாலும் சங்கீதா அவங்க ஒன்று இல்லை, குழந்தைகளும் வரல பாருங்கள். ஏன்னா குழந்தைகள் இது இருந்தால் கூட அதில் ஒரு இக்கு தொக்குன்னு ஏதாவது அவருக்கு ஒரு பாதிப்பு வரும். அவங்களும் வரல பாருங்கள். தேவையற்றது உதிர்ந்து போகும். இவர் ஒரு யோகி நிலையில் இருக்கிறதப்ப தான் ஒய்ஃபு போனாலும் சரி, பிள்ளைங்க போனாலும் சரி, அவர் இது பண்ணலையே. அவர் குழந்தையாக தான் இருக்கார். என்னையா அவரை பற்றி தெரியாதுங்கிற குழந்தை மாதிரி இருக்காருன்னு எப்படி சொல்கிறீங்க? அதை தான் நான் பார்த்தேன். அந்த ஏஎம்டி பாசிட்டிவ்லின்னு சொன்னேன். அந்த முதல்வர் இந்த சிஎம் சேரில் போய் உட்கார்றதுக்கு முன்னாடி அப்படி ஒரு தயக்கம், ஒரு ஃபீலோடு அப்படி போகிறார்.
அது செங்கோட்டையன் தான் போய் உட்கார சொல்கிறார். அப்படி அவர் அந்த ஒரு உணர்வு, ஒரு குழந்தை போல் நம்ம நினச்சோம்ல கிடச்சிட்டு பறக்காவட்டி மாதிரி சாதிச்சுட்டேன்னா திமிராக வருவாங்க. அந்த ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உணரலாம். அப்படி சாஃப்டாக சார் அவர் நடிகர் சார், நடிப்பார் சார், அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் சொல்லாதீங்க மோசமான ஆள் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லலாம். அது உங்கள் எண்ணங்கள், உங்கள் உணர்வுகளுக்கு ஏற்றபடி சுய பரிசோதனை பண்ணுங்க. அப்படி அது மாதிரி உதிர்ந்து போகும். அதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம ஒரு எய்மு கோல் எடுத்தோமா போவோம் அப்படிங்கிற அதுதான் யோக மனநிலை. ஒரு யோகி போல். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு விஜயை பார்த்து. அப்பா அதை விட்டுட்டு வர்றாப்புல அந்த பெரிய அதெல்லாம் ட்ரெண்ட் அடிக்கிறது, இதெல்லாம் அரசியல்னு பல பேர் சொன்னாங்க. அவ்வளோ உச்சத்தில் இருக்கக்கூடியவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்னு அவரே சொல்கிறார். ஒரே வசனத்தை தான் அங்கே எல்லா இடத்துலையும் பேசுகிறார். அப்படி இப்படின்லாம் பல கமெண்ட்ஸ் வந்துச்சு. இருந்தாலும் அவர் உண்மையை பேசுகிறார். உண்மை ஒன்று தானே, ஒரே விஷயம் தானே, உண்மை ஒன்று தானே. அவர் உண்மையை சொல்கிறார். அதனால தான் மற்ற ஆன்மாக்களை கவர முடியுது. நடிகனாக இருந்தாலும் உண்மையாக இருக்கிறார். கேமரா ஆன் பண்ணுறப்ப தான் நடிக்கணும், கதைக்கு ஏற்றபடி தான் நடக்கணும். இங்கே வர்றப்ப நான் இதுக்காக தான் வரேன், இது மாதிரி தான் பண்ணுறேன், நான் வரேன், திரும்பி போகிற எண்ணமே அந்த வலிமையை காட்டுறதுக்கு. அவரை சும்மா எடிஃபை பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம், ஃபீல் பண்ணுங்க. இந்த யோக மனநிலையில் இருக்கிறப்ப தான் அது பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆஹா பொண்டாட்டி கேஸ் போடுறாங்களே, பிள்ளைங்கெல்லாம் கூட வந்து பார்க்கலையே, ஏக்கம். ஒரு சாதாரண மனநிலையில் இருக்கிறவங்க அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க. சமநிலையில் ஒரு யோகி போல் இருக்கார். அந்த யோகி மனநிலையில் அப்படி இருக்கிறது. அதனால தான் பெருசாக த்ரிஷாவை பற்றிலாம் ஏதோ தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க, அது இதெல்லாம் ஏதோலாம் வருது அப்படி இப்படின்னு. அவர் அதுக்கு பயந்துக்கிட்டு ஏதாவது பண்ணுறாரா? ஏதோ இந்த அந்த அந்த அரசியல் நகர்வுகள் பெருசாக நடந்துட்டுருக்கிறப்பயே ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு த்ரிஷாவோடு போகிறார். த்ரிஷா அந்த நடிகையோடு போகிறார். அவர் நடிக்க விரும்பலை, ஏமாற்ற விரும்பலை. இது என்ன ஒரு ஃப்ரெண்டு ஒரு இது மாதிரி இல்லை, இருக்கட்டும். வெக்கப்பட மாட்டாங்க, கூச்சப்பட மாட்டாங்க. இந்த யோக மனநிலைங்கிறப்ப யாராவது புகழ்கிறப்ப ஓவராக ஊங்கிறது, யாராவது ஒரு மாதிரி இது பண்ணால் ஃபீல் ஆகிறது, அதெல்லாம் கிடையாது. நடிக்கிறது, ஊருக்காக நடிக்கிறதெல்லாம் இல்லை. நான் இப்படித்தான், அதான் உண்மை. யோக நிலையில் இருக்கிறவங்க உண்மையாகத்தான் இருப்பாங்க. அவர் தைரியமாக போகிறார். அதை வேற கமெண்ட்ஸு டிவியில் அது பாருங்கள் இப்படி போகிறார் பாருங்கள், இப்படி இது அது இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்படிலாம் இருந்தும் பெண்கள்லாம் அவர்கிட்ட அன்பாக இருக்காங்க பாருங்க. உண்மையாக இருக்கிறது, உண்மையாக இருக்கணும். யோக நிலை, ஞான நிலைக்கு ஒரு சில இது உண்மையாக இருக்கிறது, அது ரொம்ப நல்லா இருக்கு. பொய் சொல்லாமல் உண்மையாக அப்படியே பிரதிபலிக்கிறது. அந்த தன்மை அவரிடம் இருக்கு. இந்த யோக மனநிலை அது மட்டுமா? நீயா நானான்னு அந்த அரசியல் களத்தில் கண்டபடி பேசிக்கிட்டு எனக்கும் அவருக்கும் தான் போட்டி, இந்த கட்சி அவரை பற்றி சொல்கிறது, அவரை அலட்சியமாக பேசுறது, அப்படி இப்படி இதெல்லாம் நடந்தோம். அந்த ஒரு வெற்றியின் இதில் போகிறப்ப களிப்பு வர்றப்ப ஆணவம், அகங்காரம், திமிரு தான் வரும். முடிச்சோம்ல அப்படின்னு. ஆனால் அவர் அந்த அன்போடு போய் அவர் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், அந்த நபர்கள் அத்தனை பேரையும் போய் பார்க்குறார் வீட்டில் போய். அது இல்லாமல் அந்த கொள்கை பிடிப்புக்காக இதெல்லாம் அரசியல் சார் அப்படின்னு மேலோட்டமாக கடந்து போகலாம். உண்மையை பார்க்கணுன்னா மனசை சமநிலையில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா புரியும். அவர் தீக்கா இதுக்கு, இந்த பெரியார் இதுக்கு போகிறார், ஒவ்வொரு இதுக்காக அப்படி போயிட்டு வர்றார். இதெல்லாம் பரவாயில்ல. அநேகமாக ஆல்மோஸ்ட் மேஜர் பெரிய இவங்களெல்லாம் பார்த்துட்டார். ஒரே ஒரு இது, இந்த எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கலன்னு நியூஸ் வந்துச்சு. அது என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. நான் அரசியல் விமர்சகர் இல்லை, அரசியலில் இன்வால்வ் ஆன ஆள் எல்லாம் கிடையாதுங்க. நல்லதை உலகத்தில் நடக்கிறத அதை ஒரு யோக நிலையில் அதை பார்க்குறது, ஃபீல் பண்ணுறது, அதை என் அன்புள்ளங்களுக்கு கொடுக்கறது. இதுதான் என்னுடைய கான்செப்ட். அது என்ன நடந்துச்சு, அது எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசுனாங்களா இதா, அப்புறம் வேறு அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்தவங்கள்ட்ட இவர் போய் அவங்க ஆதரவு கொடுக்குறவங்கள்ட்ட போய் பார்க்குறது சகஜம்தானே, சாதாரண மனநிலை. ஏதோ ஒரு அன்பால் டிவிகேக்கு, விஜய்க்கு,
நான் வந்து சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு சார்பு ஏடிஎம்கே இவங்க வந்து சொல்கிறாங்கங்கிறப்ப அது பார்க்குறது இயல்பு. அதனால் அவர் வருத்தப்பட்டிருக்கலாம், இல்லை இவரே யோக நிலையில் கேட்டிருக்கலாம், அவர் அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், வாங்க பார்ப்போம்னு சொல்லாமல் இருந்திருக்கலாம். இது நடந்திருக்கும், இது தெரியாது. பட் அந்த மனோபாவத்தை பார்த்துக்கங்க. இந்த கர்வத்தில் இது ஒரு புதிய இது, அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு இவர் தான் செஞ்சார் அப்படி இப்படின்னு. இவர் அதெல்லாம் பார்த்துட்டெல்லாம் செய்ய மாட்டாருங்க. உள்ளுக்குள்ளே ஃபீலாக எனக்கு தெரியாது அவரும் அப்படி செய்வாரா செய்ய மாட்டாரான்னு. அந்த ஜோசியர் மாதிரி அவர் கூட பழகியிருந்தால் அவரை பற்றி தெரியும், எனக்கு அவரை பற்றி தெரியாது. பட் அந்த ஒரு ஜீவன் அந்த மனநிலைக்கு போகிறப்ப அப்படி தான் இருக்கும். அது ஒரு கேமு, வாழ்க்கை ஒரு விளையாட்டு, அது ஒரு லைஃப் இஸ் எ கேம், ஒரு விளையாட்டு விளையாடுறோம், அரசியல் விளையாட்டு விளையாண்டோம். அது வெற்றி தோல்வி சகஜம்தான். பட் மனிதர்கள் அவங்கவுங்களுக்கு அவங்க கொள்கை, அவங்க அறிவு, அவங்க திறமைக்கு ஏற்றபடி விளையாடுறாங்க. அவங்களையும் நம்ம மதிக்கணும்ட்டு போகிறது இருக்கே, அது யோக மனநிலை. இதெல்லாம் தான் வெற்றியின் சூட்சமம். நீங்கள் அப்படி மாறணும். நீங்கள் அப்படி மாறுறீங்களா யோசிக்கணும். அதில் இன்னும் அந்த யோக மனநிலைக்கு இன்னும் கொஞ்சம் அதிக ஒரு யோகி போல மாறினதுக்கு, அந்த கண்டபடி எதிரி போன்று ரொம்ப மட்டமாக அலட்சியப்படுத்தி கண்டபடி திட்டுன, தன்னுடைய ஓட்டெல்லாம் பிரிஞ்சு போயிட போகுது அப்படின்லாம் பயந்துக்கிட்டு இது பண்ண சீமான், அவர் வீட்லேயும் போய் பார்க்குறாரு பாருங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபீலே பண்ண முடியாது, இதெல்லாம் யோசிக்க முடியாது. இல்லை இவர் போய் பார்த்ததால அவர் பேசாமல் இருப்பாருன்னு நினச்சி பார்க்குறாருங்கிறீங்களா? இல்லை இவர் பார்த்துட்டு வந்திருக்கோம், இப்படிலாம் மதிச்சிருக்கோம், மறுநாளே என்ன சொல்கிறார், என்னை உள்ள உடலை விட்டேன்னா 4 பேரோட வந்திருந்தா எல்லா பேரும் வெளில இருக்கணும், ஏதேதோ பேசுகிறோம். அது பேசுகிறது அவங்க இயல்பு, சீமான் இயல்பு பேசுகிறார். அது ஒரு ஜீவன், அது ஒரு ஆன்மா, அது பயணத்தை செய்து கொண்டிருக்கிறது, அவ்வளோதான். இவர் பார்த்ததால இவன் பேசக்கூடாதுன்னு நினச்சிப்பா, இவர் பேசக்கூடாதுன்னு போய் பார்த்தாரா? அதெல்லாம் யோக மனநிலைன்னா அதான். எல்லோரையும் இந்த அன்போடு எதிரி போன்று செயல்பட்டவர்களையும் ஒரு அன்போடு புன்னகையோடு ஒரு தாழ்த்திக்கிட்டு அந்த இதெல்லாம் இதுதான் வெற்றியின் சூட்சமம். அவர் அந்த பதவியேற்பு முதல்வர் அந்த பதவியேற்பு நிகழ்வில் உட்கார்றப்ப, அவர் உள்ளே வர்றப்ப அப்படி சவுண்டு, அவரோட முகத்தை க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க, அப்படியே முழிக்கிறார் பேன்னு. இந்த மாதிரி மக்களுக்கு நம்ம ஏன்னா நம்மளுக்கு அஸ்ட்ரோமைண்ட் தெரப்பி தானே, அவர் மைண்ட் ரீடிங் எனக்கு தெரியுது. அப்படியே முழிக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்களே, எனக்கு எந்த அனுபவமும் கிடையாது, நான் என்ன செய்ய போகிறேன், இவங்களுக்கு எப்படி நல்லது செய்யணும், எப்படி நடக்க போகுதுன்னு தெரில, இப்படிலாம் ஒரு சாதாரண விஜய்க்கு அப்படி ஒரு உணர்வு வந்திருக்கும். அப்புறம் உள்ளே இருக்கிற அந்த சூப்பர் பவர், நம்மளா செய்ய போகிறோம், அதுவாக நடக்கும் அப்படின்னு அந்த உணர்வு. அவர் தானே நடத்துகிறார், நம்ம ஒரு கருவி தானே அப்படின்னு ஒரு ஃபீல் வர்றப்ப தான் அந்த ஓத்து எடுக்கிறப்ப கூட எந்த பேப்பரையும் வச்சு படிக்காமல் அந்த ஒரு ஃபயரோடு பேசுகிறார், ஒரு வேற ஒரு உணர்வில் பார்க்காம பேசுகிறார். இதெல்லாம் உள்ளிருந்து அப்படி தான் வரும், ஃபயர் அப்படி தான் இருக்கும், இந்த நெருப்பு அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் தான் வெற்றியின் சூட்சமம்னுங்கிற ஹெட்டில் உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன். அதுக்கு அடித்தளம் மனசை செதற விடக்கூடாது, ஒன்றில் குவிக்கணும். ஆரம்பம் உள்நோக்கிய பயணம், புலன்கள் வழியாக வெளியில் அலைய விடுறதை நிப்பாட்டுங்க. அதான் வெற்றியின் சூட்சமம். அதை கரெக்டாக செஞ்சுருக்கார். எனக்கே ஆச்சரியம். நான் விஜய் ரசிகன் அல்ல, ரஜினி ரசிகன் தான். அது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். அந்த படத்துக்கு போனால் பெரிய ஒரே கதை மாதிரி தான் இருக்கும் ரஜினி. இதில் அப்படி உட்காந்து அதுக்கு கிடையாது, ஸ்பீடாக ஓடும். அப்படியே உட்காந்தா அப்படியே இன்டர்வல் வந்துடும், அப்புறம் இது வந்துடும், அப்படியே போர் அடிக்காது. அப்படி பரபரன்னு பாட்டு டான்ஸு ஏதோ ஸ்டைலு இப்படி ஏதோ ஓடிடும். இவர் படமும் அது மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடும். ஆனால் கொஞ்சம் லைட்டாக எனக்கு ஒரு வெறுமை தான் வரும், என்னவோ அந்தளவுக்கு டச் இல்லை அவன். அது மாதிரி தான் தலைவா என்னென்னமோ படம்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கும் அந்த பர்சனாலிட்டி அப்படி தான் இருந்துச்சு. இப்பயும் அப்படி தான் இருக்கார், குழந்த மாதிரி பேண்ட்டு. ஆனால் ஏதோ ஒரு பவரால் மற்ற ஆன்மாக்களை கவர்றது. அது இந்த மனசை குவிப்பதால் கிடைக்கும். மனசை குவித்தீங்கன்னா காந்தம் போல் மற்றவங்களை ஈர்க்கும்படி வரும். என்ன பச்சை குழந்தைகள்லாம் சொல்லுதுன்னா அதுக்கு விஜயா காரணம்? விஜய் அவ்வளோ பெரிய அப்பட்டக்கரா? இல்லை அவருக்கு அப்படியே பெரிய எல்லாம் தெரியுமா? இல்லை அப்படி அவர் மாதிரி கவர் பண்ண முடியுமா?
அதுக்கு ஏதோ கேஸுங்கிறாங்க. ஏதோ விஜய் வந்து சின்ன குழந்தைகளை யூஸ் பண்ணாருன்னு ஏதோ கேஸுன்ட்டு. அவர் சொல்கிறது தான், ஒரு ஃபீலை தான் சொல்கிறாரு. இவர் போய் தனிப்பட்ட இதில் பிள்ளைங்களுக்கு ஏதாவது இது பண்ணாரா, அது கேஸ் நடக்கிறப்ப தான் தெரியும். அது பிள்ளைங்களுக்காக வரும், அப்படி ஒரு உணர்வு வரும். ஏன்னா பெற்றவங்கள்ட்ட இருந்து தானே வரும். குழந்தைகள் அப்பா அம்மாவை தானே பார்க்கும். அவங்க அம்மா அப்படி பாசமாக, அப்பா அப்படி பாசமாக, உணர்வாக, வெறியாக இருக்கிறப்ப அது பிள்ளைங்களுக்கு போகும். அவ்வளோதான். பிள்ளைங்க மனசை போய் இவர் 2 வார்த்தை சொல்கிறதால பிள்ளைங்க மனசுக்கு மாறாது. இவர் உள்ள மாறுறார், வெளியில் மாறுது, எல்லாம் மாறுது. அது மாதிரி ஜெயிச்சோம் முன்னாடி சொன்னது மாதிரியே அதை, ஏன்னா சோதனைகள் வரும். அதுக்காக தான் ஃபுல் மெஜாரிட்டி வரல பாருங்க. இருந்தாலும் வெற்றி வரும். எதிர்கட்சியிலேருந்து ஜெயித்தவங்க கூட ஆதரவு கொடுக்குற மாதிரி எதிரிகளும் அடங்குவர். அந்த ஞானம் வர்றப்ப எல்லோரும் எதிரிகளே இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு தன்மை வரும். தயவு செய்து அஸ்ட்ரோமைன் தெரப்பி அன்புள்ளங்களாக இருக்கட்டும், ஏஎம்டி பாசிட்டிவ், ஏஎம்டி நியூட்ரல் அன்புள்ளங்கள், வெற்றியின் சூட்சமம் அப்படிங்கிறது மெடிடேஷன், தியானம். அவர் லோன்லினஸ்ங்கிறார். அவர் தியானம் பண்ணுவாரா, ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பயிற்சி எடுத்து ஏதாவது பண்ணுறாரா எனக்கு தெரியாது. பட் அவர் தனிமையில் இருப்பாருங்கிறது அந்த ஒரு வீடியோஸ்லாம் வந்ததால் அதுதான் எனக்கு பிடிக்கும். 2 மணி நேரம் கூட ஆகிடும் அப்படின்னு சொன்னதால் அவரை ஒரு உதாரணமாக எடுத்து சொல்லுவேன். இப்போ அவர் வந்து சிஎம் விஜயாக பார்க்கல. நான் பார்க்குறப்ப அவரை ஒரு யோகியாக பார்க்கிறேன், ஒரு ஞானியாக பார்க்கிறேன். என்ன சார் பொண்டாட்டியை விட்டுட்டு ஏதோ ஒரு நடிகையோடு அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை பற்றி கவலைலாம் இல்லை. அவர் இயல்பு, அவர் உணர்வுகள், அவர் செயல்பாடுகள், அது பாருங்கள், உங்களுக்கு அந்த ஒரு உணர்வு வரும். இதுதான் வெற்றியின் சூட்சமம். வெற்றியின் சூட்சமம் உணர்வோடு ஒன்றி இருக்கிறது, உண்மையாக இருப்பது. ப்ரிஜுடியூஸாக நம்ம எதையும் நினச்சிக்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் தேவையில்லை. அப்படியே ஸ்பான்டேனியஸாக. ஞானமே அதுதான். அறிவுன்னா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதுலேருந்து எடுத்து சொல்லுவோம். புத்தின்னா அனுபவத்தில் வந்ததை வச்சுட்டு சொல்லுவோம். ஞானம்ங்கிறது படித்தது அனுபவத்தில் வந்து எல்லாத்தையும் தூக்கி விட்டேஞ்சிட்டா புரியாதது, அனுபவத்தில் இல்லாததும் நம்மளிடமிருந்து வெளிப்படும். அதுதான் ஞானம். அவரை ஒரு யோகியை தாண்டி ஒரு ஞானி போல் அவரோட பிஹேவியரை நான் பார்க்குறேன். ஏன்னா நான் என்ன கண்ணாடி போட்டு நான் யோகி ஆகணும், ஞானி ஆகணுங்கிற ஃபீல் பண்ணுறப்ப அந்த கண்ணாடி போட்டு பார்க்குறப்ப அப்படி தானே தெரியும். நீங்களும் ஃபீல் பண்ணுங்கள். நன்றி அன்புள்ளங்களே. இப்போ வெற்றியின் சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. மாறுங்க, அசைபோடுங்க. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.